ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஜுவல்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ அது பேங்க்லேருந்து மீட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன நகை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சர்ப்ரைஸுங்க. ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலாக இது யாருமே இது வைக்க மாட்டாங்க. பட்டு கஷ்டன்றதுனால கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வீக்காக இருக்குன்றதுனால இது ஆக்சுவலாக வச்சதுங்க. ஸோ இது பார்க்கலாம் வாங்க என்னன்னு சொல்லிட்டு. வாங்க சர்ப்ரைஸ் பாருங்கள். இது ஆக்சுவலாக தாலிக்கொடி தாங்க. தாலிக்கொடி பாருங்கள், இது ஆக்சுவலாக 5 பவுனு. நாங்கள் இது எப்போ எடுத்தோம் அப்படின்னா 2018 எடுத்தோம். 2018 ரேட் எவ்வளோ அப்படின்னா 25,500 ஒரு பவுனு. ஸோ அப்போ ஒரு பவுன் 25,500 அப்படின்னா ஆக்சுவலாக 1,27,000 பில் வந்துச்சுங்க. ஸோ இது எடுத்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2018 எடுத்தது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மாடல் ஆல்ரெடி வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தாலிக்கொடி நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அது எடுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்போம். அப்போ ட்ரெண்டிங் 2018 ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த முகப்பு செயின் மட்டும்தாங்க. இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் ஆக்சுவலாக இதில் பிங்க் கலர் இருந்துச்சு. இங்கே பிங்க்கு, இங்கே பிங்க்கு, இங்கே ஒயிட் கலருன்ற மாதிரி. அண்ட் இல்லைனா ஃபுல்லாகவே பிங்க் கலரு, அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே ஒயிட் கலரே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஃபுல்லாக ரெட் வித் ஒயிட்ன்ற மாதிரி இருந்துச்சு. மிக்சிங்கில் கலர் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக பியூராக ஒயிட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அப்போ ட்ரெண்டிங் ஆக்சுவலாக நிறைய சீரியலில் இதுதான் போட்டிருந்தாங்க. நான் கவனிக்கல, உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன். நான் சீரியலில் போட்டிருக்கிறதுல எதுவுமே பார்க்கல. ஸோ ஜென்ரலாக கடைக்கு போனேன். ஸோ ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் எடுத்து காட்டினாங்க. ஸோ அது எது நல்லா இருக்குன்ற மாதிரி. அப்போ எடுத்து பார்க்கும்போது எனக்கு இது கொஞ்சம் போனதுமே எப்பவுமே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் ஆக்சுவலாக இது எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக மீதி எல்லாம் செக் பண்ணி பார்த்தேங்க. எல்லா செயினுமும் என்ன முறுக்கு கொடி, அப்புறமா வேறு ஸ்டோன் வச்சது, வேறு டிசைன், மயில் டிசைனு, அப்புறமா கோல்டு சாமி ஆக்சுவலாக கடவுள் இருக்கிற மாதிரி, அது மாதிரிலாம் நிறைய முகுப்பு செயின் ஆக்சுவலாக பார்த்தேன். அதில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் தேடி தேடி பார்த்து ஒரு சொல்லப்போனால் ஒரு ஆஃப் டேவே ஆகிடுச்சிங்க. இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணது இதுதான். அப்புறமா இந்த தாலிக்கொடி நான் உண்மையாகவே நான் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தா ஃபுல்லாக நிறைய சீரியலில் ஆக்சுவலாக இதுதான் போட்டிருக்காங்க. நானே ஷாக் ஆகிட்டேன். அப்படின்னா ட்ரெண்டிங் செயின் ஆட்டுக்குது. ஸோ நம்ம தெரியாமல் தான் போய் எடுத்தோம். ஆனால் ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடல்ஸ் ஆக்சுவலாக ஒயிட் கலர் ஸ்டோனுமே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நம்ம ஃபேஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. இதில் ஆக்சுவலாக 3 பவுன் செயினுமே இருக்குது, 5 பவுன் இருக்குது, 7 பவுன் இருக்குது, 9 பவுன் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் எடுத்தது 5 பவுனில் எடுத்தோம். ஒற்றைப்படையில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், யாருக்கெல்லாம் இந்த முகப்பு மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். முகப்பு மாடல்லே எனக்கு இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக இது பேங்கில் இருந்துச்சு ஒரு 2 வருஷமாக. இப்போ தான் நேற்று தான் மீட்டுட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. இது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா, இது 1,27,000 ஸோ 25,500 வந்துச்சு. ஸோ நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேர்ள்ஸ் இது ஆக்சுவலாக அப்போ நாங்கள் சீட்டு போட்டிருந்தோம். 2 லட்ச ரூபா சீட்டு போட்டிருந்தோம். சீட்டு போட்டு தான் ஆக்சுவலாக இந்த சீட்டு 1,50,000 லட்ச வந்துச்சுங்க. ஸோ 1,50,000 ரூபாய்க்கு இது 1,27,000. அப்புறமா அது 160 70 சம்திங் வந்துச்சு அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுதான் நாங்கள் பேங்க்லேருந்து என்ன சொல்கிறது, அந்த சீட்டு பணத்தை எடுத்துகிட்டு தான் ஒரு பவுன் தோடு அண்ட் இந்த தாலிக்கொடி எடுத்தோம். இந்த தாலிக்கொடி ஆக்சுவலாக 5 பவுன், ஆக்சுவலாக 7 பவுன் எடுக்கலாம், இல்லைன்னா 5 பவுன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அப்போ எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஜிம்மிக்கு எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்போ ட்ரெண்டிங் இல்லையா, ஜிம்மிக்கு கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இதில் குறைச்சிக்கிட்டேன். இதில் குறைச்சிட்டு நான் ஜிம்மிக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், அப்போவே நம்ம எடுக்கும்போது இன்னும் 2 பவுன் சேர்ந்து நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக இது 5 பவுன் இல்லையா, 5 பவுன் 1,27,000. மீதி 25,000 சம்திங் இருந்துச்சு. 25,000 என்னாச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக நான் அவங்க சொல்லும் போது இது 1,70,80 வந்துச்சு. என்னது 7 பவுனு. அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க, எடுத்தால் 7 பவுன் எடுங்க. அப்படி இல்லைனா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, முகப்பு செயினில் அது டிசைன் இன்னொரு மாடலுங்க. அது எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாடல் ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, அந்த செயின் எடுக்க சொன்னாங்க. இது பாருங்கள், ரொம்ப வரி வரியாக இருக்கிற மாதிரி இருக்குது.
பாருங்க டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். அது வந்து ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஷைனிங்கா போட்டிருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி. அது வந்து 7 பவுன்ல அது எடுத்துக்க சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா நான் இந்த மாடல் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாடல்ல ஆக்சுவலா இது எடுத்ததுனால என்னாச்சுன்னா, எக்ஸ்ட்ரா வேணா 1 பவுன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது 5 பவுன் எடுத்ததுனால, நீ 7 பவுன் அது எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அதனால 7 பவுன் இல்லன்னா, நீ 5 பவுன்ல இத எடுத்துக்கோ. மீதி வேணா 1 பவுன் எடுத்துக்கோ. மீதி செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது வந்து 5 பவுன்ல வந்து இந்த தாலிக்கொடி எடுத்துட்டு, அப்புறமா ஒரு தோடு ஒண்ணு எடுத்தேன். அது வந்து 1 பவுனு 8 கிராமுங்க. அது வந்து அப்ப ரேட்டு டிசைனு, மாடல பொறுத்து வந்து அது ரூ. 28,500 29,000 சம்திங் வந்துச்சு. 29,000 ஆக்சுவலா இது வந்து 25,000 தான். ரூ. 25,500 அது வந்து 29,000 வந்துச்சு. அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து அந்த ஜுவல் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது ஆக்சுவலா பேங்க்ல இருக்குங்க. மீட்டுட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இதுவே சர்ப்ரைஸா வந்தது தான். தாலிக்கொடி வந்து இது 5 பவுன்ல எடுத்தது. ரூ. 2,00,000 சீட்டு கட்டணும். அப்போ வந்து எடுத்தோம். அப்போ வந்து ரேட்டுக்கு வந்து 1,27,000ங்க. இப்போ வந்து 5 பவுன் வந்து கிட்டத்தட்ட 5,50,000 இல்லன்னா 6,00,000 வரும்னு நெனைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி பாருங்க. சேவ் பண்ணா தான் நம்ம வந்து அடுத்தடுத்த அமௌண்ட் வந்து என்ன சொல்றது யூஸ்ஃபுல்லா வந்து கொண்டு போக முடியும். அட்லீஸ்ட் இப்போ விற்கிற விலைக்கு எனக்கு தெரிஞ்சு 1 கிராம்லாம் ரூ. 12,500 13,000 பக்கம் வந்துருச்சுங்க. அது வந்து 1 கிராமுங்க. நான் ஆக்சுவலா என்னோட வளகாப்புல வந்து நான் ஒரு ரிங் எடுத்தேங்க. 1/4 பவுன் தான் எடுத்தேன். ஆக்சுவலா அந்த 1/4 பவுன் ரிங் எவ்வளோ அப்படின்னா ரூ. 13,500ங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ ரேட் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணி வைங்க. ரேட் வந்து குறைஞ்சது அப்படின்னா, நீங்க வந்து நகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க பாருங்க. யாராருக்கெல்லாம் அது வந்து ஜுவல்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த முகப்பு மாடல் வந்து யாராருக்கெல்லாம் போட்டிருக்கீங்க அண்ட் யாராருக்கெல்லாம் அந்த மாதிரி மாடல் எடுக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இது வந்து முறுக்கு கொடி எடுத்தால் நல்லதா இல்லை இந்த செயின் எடுத்தால் நல்லதா அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.